வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய காலை 6 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆச்சுங்க. இன்றைக்கி எந்திரிச்ச உடனேயே வெந்தயம், மிளகு, சீரகம், கடுகு, காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு பவுட்ரு பண்ணிக்கோங்க. இது புளி சாதத்துக்கு தான். இந்த புளி சாதம் தாளிச்சிட்டு கொதிஞ்சிட்ருக்கு பாருங்கள். அந்த புளி நல்லா கொதிக்கும் போது ஒரு 2 ஸ்பூன் போடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கொதிஞ்சிட்ருக்கட்டும்னு சொல்லிட்டு பாத்திரம் கழுவிட்டு இருந்தேங்க. நைட்டு பாத்திரம் கழுவவே இல்லை, அதனால தான் காலையில் கழுவிட்டு இருந்தேன். இப்போ புளி சாதத்துக்கு ஒரு பக்கம் தாளிச்சிருந்தேன் இல்லையா, அது நல்லா தாளித்து நல்லா சுண்டி வந்துருச்சு கொஞ்சமாக. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி நல்லா கிளறிடலாம். நான் எப்போ புளி சாதம் வச்சாலும் சரிங்க, சாதம் குக்கரில் வைப்பேன். நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். புளி சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். அதனால் புளி சாதத்துக்கு மட்டும் நான் சாப்பாடு குக்கரில் தான் வைப்பேன். இப்போ கிளறிடலாம். எங்கள் வீட்டு கேஸ் அடுப்பு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பீடாக எரியுது, குழம்பு சுண்டிடும்னு சொல்லிட்டு அடுப்பு கம்மியாக சிம்மில் வச்சோன்னு வச்சுக்கோங்க, ஃபேன் போட்டால் உடனே ஆஃப் ஆயிருங்க. அது அடப்பு இருக்கா என்னன்னே தெரியல. எப்போ ஃபேன் போட்டாலும் அடுப்பு கவனிச்சிட்டே இருக்கணும். ஃபேன் போட்டதுன்னா அடுப்பு ஃபுல்லாக எரிஞ்சதுன்னா ஒன்றும் ஆகாதுங்க, ஆனால் கம்மியாக எரிஞ்சதுன்னா ஆஃப் ஆயிரும். எங்கள் வீட்டில் மத்தியானம் லஞ்ச் இதுதான், புளி சாதமும் நிலக்கடலை துவையலும். காலையிலேக்கு பார்த்திங்கன்னா தோசை. இது பாசிப்பருப்பு, தக்காளி இதெல்லாம் போட்டு கடையில அதுக்காக தான் சமைச்சிட்ருக்கேன். இது தோசைக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதுவுமே சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி, உருளைக்கிழங்கு, பாசிப்பருப்பு கடையும் போது லைட்டாக பருப்பை வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மொத்த பாத்திரமும் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மொத்த பாத்திரமாக எடுத்து கழுவுவாங்க. நானும் அப்படி கிடையவே கிடையாது. இது இப்போ தாளிச்சாச்சுன்னா இது கொதிஞ்சிட்டு இருக்கிறதுக்குள்ளே பாத்திரத்தை கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிற கேப்பில் இருக்க பாத்திரம்லாம் கழுவிடுவேன். எனக்கு தான் அப்போ வேலை சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி தோணும். ரொம்ப இழுத்துட்டுலாம் நான் பொறுமையெல்லாம் செய்ய மாட்டேங்க. டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு போய் உட்காந்துருவேன். கிச்சன் வேலை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு மாப்பு போட்டுட்டு இன்றைக்கி வெற்றிலை தீபம் 3வது வாரம் நல்லபடியாக கும்பிட்டு நானும் கடைக்கு கிளம்பிட்டேங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.